ஹாய் யால், வெல்கம் டு பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் குக் வித் கோமாளியில் ஆக்ட்ரஸ் விசித்ரா அவங்க செஞ்சுருந்த காசிமேடு ஸ்டைல் மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பை நல்லா சூடான சாதம் இல்லாட்டி சுட சுட இட்லி களி இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக வச்சு இந்த மீன் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாகவே மீன் குழம்பு இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்துருக்கிறேன். சட்டி நல்லா சூடானதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து மீன் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். எண்ணெய் இந்த மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி சேர்க்க போகிறோம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அந்த எண்ணெயில் வந்து அந்த நம்ம அரைச்சி போட்ட பேஸ்ட் எல்லாமே நல்லா வெந்து வரும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இதனால் மிக்சியில் ஒன்று பாதியமாக அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப ஃபைனாக வந்து சட்னி அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சிங்கன்னா தண்ணி விட்டு போயிடும் வெங்காயம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போதும் உங்களுக்கு சின்ன சின்னதாக அந்த வெங்காயத்தோட பைட் கிடைக்கும். இப்போ இது நல்லா வதங்கணும், பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்குறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவே நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போ வந்து வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. நம்ம சேர்த்துருக்கும் போது நல்லா ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இது கூட 2 தக்காளி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல் போக வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகுதோ அந்த அளவுக்கு குழம்பும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது. சிக்கன் கறி மட்டன் கறிக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது. லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும். இப்போது ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டோம்னா நல்லா கம்ப்ளீட்டாக அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் குக் ஆகி வந்துடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதில் அவ்வளோவா கலர் கொடுக்காது. அதுக்காக தான் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் தான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மசாலா அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. பச்சை ஸ்மெல்லும் போயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மீன் குழம்பு தூள் தான் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்கேஸ் அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி தண்ணி சேர்க்கல, அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் புளிப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக தான் வச்சுருக்கிறேன், ரொம்ப புளிப்பு இல்லை. என்னோடய புளியுமே வந்து கொஞ்சமாக சேர்த்தோம்னாலே நிறையா புளிப்பு தன்மை கொடுக்கும். ஸோ இதை 2 தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி எடுத்து அதை கரைச்சி கெட்டியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரை கொதிக்க விடணும். நான் மண்சட்டி யூஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மண்சட்டி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது, சீக்கிரம் அது வந்து மண்சட்டி உடஞ்சி போயிடும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. குழம்பும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி முட்டைப்பாறை மீன் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான் கரண்டி போடுறேன். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு, ஆனால் இன்னும் மசாலா நல்லா உள்ளே சேரலை. அதனால் நான் 1 நிமிஷம் வந்து திறந்து வச்சு நான் கொதிக்க விட போகிறேன், மூடி போடாமல். இப்படி கொதிக்க வைக்கும் போது மசாலா நல்லா உள்ளே போகும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயுமே மேலே வந்துருச்சு. மீனுமே வந்து நல்லா மசாலா எல்லாமே ஃபுல்லாக உள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆகணும். காசிமேடு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ மீனில் எந்த அளவுக்கு மசாலா சேர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மீனோட நல்லா பிளெண்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் காட்டும்போது வந்து ஒயிட்டாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் குழம்பு மீன் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து மசாலா உள்ளே சேராத மாதிரியே இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மீனில் மசாலா ஏறி இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூஸ்வலாக செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி விட்டு செய்கிறது இன்னுமே டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஆக்ட்ரஸ் விசித்ரா செய்யும்போது அவங்க களியோடு கொடுத்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. களியோடு சாப்பிட்றதுக்கும் இது வந்து அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் அண்ட் ஃபிஷ் ஃப்ரையோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குவிசினஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.